அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. இது நீண்ட காலமாக யோசிக்கப்பட்ட ஒரு பகுதி. பொதுவாக இந்த பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே நன்றாக படிக்கும் மாணவர்களை போற்றுவார்கள். இது யாரும் சொல்லி இது வராது. தன்னால் அந்த மாணவர்கள் பக்கம் ஒரு ஈர்ப்பு வரும். அது மதரசா கல்வியாக இருக்கட்டும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய தலைக்கு கிரீடம் அணிவிக்கின்ற அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் கல்வியாளர்கள் ஊக்கப்படுத்துகின்ற அதே வேளையில் பல மாணவர்களை ஊனப்படுத்தி இருக்கிறார்கள், படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் யோசிக்காத ஒரு பகுதி. நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்துவது தவறில்லை, அவர்களை உற்சாகப்படுத்துவது தவறில்லை. அதே சமயத்திலே ஒருவரை புகழ்வது, ஒருவரை தூக்குவது, மற்றவரை தாழ்த்துவதாக ஆகிவிடக்கூடாது. பாருங்கள், ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி பெஞ்சு மாணவர்கள் ஒரு கேலிக்குள்ளானவர்களாக இன்றளவுக்கும் சொல்லப்படுகிறார்கள். கடைசி பெஞ்சில் முற்றிலுமாக ஃபில்டர் செய்யப்பட்ட மாணவர்கள், தேராத மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம் கடைசி பெஞ்சு. இது கிட்டத்தட்ட காலமாக இந்த அவல நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிலையில் கொலுவச்சு கொண்டிருப்பதை பார்க்கலாம். அது இறைவனுடைய நாட்டம். இப்போ இந்த கடைசி பெஞ்சினுடைய சிஸ்டத்தை தூக்கப் போகிறார்கள். பள்ளிக்கூட வகுப்பறைகள் இனிமேல் வகுப்பிலே வரும் என்ற ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. இது எல்லோருக்குமான ஒரு நல்ல வழிகாட்டலாக இதை நாம் பார்க்கலாம். இந்த திட்டத்தை கேரளாவிலே ஏற்கனவே அவர்கள் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். நம் தமிழ்நாட்டிலே இந்த திட்டம் வந்திருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கும், திறமையற்றவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி சொல்லி அந்த மனோநிலையோடு மாணவர்களை உருவாக்க வேண்டும். அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.